ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க புலிமாடா அப்படின்ற த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா வின்சென்ட் அப்படின்ற ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள, அதாவது சுத்தி எந்த வீடுமே இருக்காது, ஆல்மோஸ்ட் காட்டு பகுதியில தான் பாத்தீங்கன்னா இவங்களோட வீடு இருக்கும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இவங்களை நம்ம எந்நேரமும் கட்டப்பட்ட நிலையில தான் கலப்பாங்க. ஏன்னா மன வளர்ச்சி இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவன் தன்னோட குழந்தை பருவம் முழுக்கவே காட்டுக்குள்ள தனியா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்ப வெக்ஸாவே சுத்திக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி ஒரு பெரிய சிலையை காமிக்கிறாங்க. அந்த சிலையை பாத்துக்கணும் அப்படின்னு மாதிரி வின்சென்ட் பெரிய பையனை காமிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசரா இருக்க மனுஷன் அந்த சிலையை பார்த்து பயமா இருக்கு அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்ட போக அவரோட கண்ணை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, உனக்கு எதனால அப்படி எண்ணங்கள் தோணுது, அது ஒரு சிலை தானேன்னு சொல்ல, என்னோட அம்மா பைத்தியம் நினைச்சு ஊர் மக்கள் எல்லாருமே கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அவங்க சாகும்போது கூட கட்டப்பட்ட நிலையில தான் இருந்தாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் யார் தெய்வமே இல்லாம என்னோட வீட்டுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கும் என் அம்மா மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு மாதிரி பயமா இருக்கு. அதனால எனக்கு பல வாட்டி கல்யாணம் கூட ஆகாம போயிருக்கு. இந்த வாட்டி தான் ஏதோ ஒரு வரன் வந்திருக்கு, கல்யாண லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேச அந்த டாக்டர், ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும், உன் கல்யாணம் கண்டிப்பா கிராண்டா நடக்கும் அப்படின்னு மாதிரி வாழ்த்து சொல்ல கட் பண்ணி இவரோட கல்யாண வேலைகள் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா 40 வயசு கிட்ட ஆகும். இன்னும் கல்யாணம் ஆகாததால ஊர் மக்கள் நிறைய பேசிட்டு இருந்தாலும் இப்போ இவர் இந்த வேலையில இறங்குனதால எல்லாரும் சந்தோஷம். அது கூடவே இவரோட வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்காது, ரொம்ப தூரம், அதாவது ஒரு 100 அடி தாண்டி தான் இவர் வீட்டோட பாத்ரூமே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு வீட்டுல பாத்ரூம் இருந்தா பிடிக்காது. இந்த விஷயத்த இவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஒரு மாதிரி குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வந்தது உள்ள கட்டிக்கிட்டா போச்சு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, நீங்க வேலைக்கே போக வேணாம், உங்களுக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கிறேன்ல, நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டு நீங்க இருந்தா மட்டும் போதுன்னு சொல்ல இவங்களோட முகம் கொஞ்சம் மாறுது. ஆனா இது எதுவும் பெருசா எடுத்துக்கல. எல்லா கல்யாண வேலையிலும் தடபுடலா நடந்துகிட்டே இருக்க, ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஃபேமிலியில சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு மாதிரி 2 பேர் இறங்குறாங்க. அவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது, எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு வந்தும் சின்ன விஷயங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவருக்கு கல்யாணம் நடக்க போகுது, இவ்வளவு நாள் இந்த காட்டுக்குள்ள நம்ம தனியா இருந்துட்டோம், இனிமேல் நமக்கு ஒரு தோணை இருக்கிறது, சந்தோஷமா இருக்குன்னு எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இவரோட சித்தப்பா ஒரு பக்கம் சாராயமும் பெரியப்பா ஒரு பக்கம் கஞ்சாவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போறாரு, 2த்தையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. கல்யாண வேலைகள்லாம் முடியட்டும், இது எல்லாத்தையும் நானே வச்சு குடிக்கிறேன். அங்க இருக்க சரக்க பார்த்து பேசிக்கிட்டே இருக்க இவங்களோட பெரியப்பா, நடா அவன் காசுனதை மட்டும்தான் குடிப்பியா, தா என்கிட்ட நிறைய இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வலிச்சு வாழ்ந்து கூடான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு பேட்ரோல்ல நியூஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, ஊருக்குள்ள ஒரு புலி தப்பிச்சு வந்துருச்சு, பொதுமக்கள் யாரும் வெளியேற வேண்டாம் அப்படின்றது. இதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாருமே லைட்டா ஜர்க் ஆகுறாங்க. உள்ள போங்க அப்படின்னு மாதிரி கிளம்பிடுறாங்க. கட் பண்ணி அன்னைக்கு நைட் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தூங்கிடுறாங்க. ஆனா இவருக்கு தூக்கமே இல்லை, சந்தோஷத்துல நின்னுகிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து இவரோட நண்பர் அங்க வராரு. டேய், நல்ல நாளைக்கு கல்யாணத்துக்கு வர முடியுமான்னு தெரியல, நான் இன்னொரு நாள் என் மனைவியோட வந்து பாக்குறேன்டா, ஊருக்குள்ள புலி வந்துருச்சு அப்படின்னு மாதிரி எல்லாரும் பரபரப்பா சுத்திட்டு இருக்காங்க, அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்லி இவர் கேட்ட ஒரு விஷயத்த கொடுக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா காண்டம் பாக்கெட் தான். கல்யாணம் ஆக போது, இது எதுக்குடா அவனுக்குன்னு கேட்க இவர் எல்லாத்துக்கும் ஒரு தயாரா இருந்துக்கணும்ல. திடீர்னு அவன் நாளைக்கு கேட்டானா இல்லன்னு சொன்னா எப்படி, எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்ல, சோ வெல் ப்ரிப்பேர்டா இருக்க மனுஷன் அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில புது ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க இருந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். தடபுடல ஃபேமிலி மொத்தமும் கிளம்பி அந்த வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு வண்டியில போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி அந்த சர்ச்சை காமிக்கிறாங்க. பெரிய சர்ச்சா இருக்கும். இங்க நமக்கு கல்யாணம் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கப்பிள்ஸ் ஆக போறோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள 1008 சந்தோஷங்களோட இருக்கும் போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கல்யாண பொண்ணு காணும். அங்க இருக்க எல்லாருமே இவரை கூப்பிட்டு பொறுமையா கேளுடா, கோவப்படாதான்னு சொல்லி சர்ச்சில் இருக்க கிளர்க்கு கூட ஓடி போயிட்டாளா, பொண்ணு பியூட்டி பார்லர் போனதுல இருந்து காணுண்டான்னு சொல்ல இவரெல்லாம் தாங்கிக்கவே முடியல. இது நிக்கிறது முதல் கல்யாணம் கிடையாது, ஆனா சர்ச் வரைக்கும் வந்து நிக்கிற முதல் கல்யாணம் இதுவா தான் இருக்கும். மனசு உடைஞ்சு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து பண்ண இப்ப ஓடி போயிட்டா அப்படின்ற வார்த்தையால ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் உதறி தள்ளிட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காரு. அண்ட் இவரை பின்தொடர்ந்து இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கோவப்படாதரா, சொல்றது கேளுடா அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்க வீட்டுல காமிக்கிறாங்க. ஒரு பையனும் இங்க இருக்க கூடாது, என் கண்ணு எதிரில் நிக்காதீங்கடா, எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ள குமுறிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா அந்த ஓடி போன பொண்ணோட வீட்டுல காமிக்கிறாங்க. அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, ஆனா ஊர் மக்கள் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோட நண்பர் போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போது புலி தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது, ஆனா அது கன்ஃபார்ம் கிடையாது. இதனால அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வின்சென்ட்டோட பெரிய பாவம் சேத்த பாவம் சரி பையனை சமாதானப்படுத்திட்டு வருமே கதவை திறக்க கண்கள்ல பயங்கரமான கோவம் ரெட் ஆகி கிடக்குது. ஒழுங்கு மாதிரியா போயிடுங்க, இங்க இருந்து எனக்கு கொலகாரனாக்காதீங்கடான்னு கேவலமா திட்டி அனுப்ப, இதுக்கு மேல இருந்தோம் அப்படின்னா நமக்கு மரியாதை இல்ல, நம்ம கிளம்புவோம் வாடா அப்படின்ற மாதிரி பொட்டி படிக்க தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க.
ஊர்க்காரங்க எல்லாமே அம்மாவை போல இவனும் பைத்தியம், அதனாலதான் பொண்ணு கிடைக்கல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் காது படவே ரொம்ப சோகமா இருக்காரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு இவரோட நண்பர்களை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பூவெல்லாம் கொடுத்தோம், அதுக்கு காசு தர முடியுமா அப்படின்னு மாதிரி இவங்களுக்கு ஒரு நபர் போன் பண்ணி கேட்க, டேய் இருக்கிற கடுப்புல நீ வேற, ஏற்கனவே பல முறை கல்யாணம் நின்று போயிருக்கு, இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து நின்று போச்சு, இதுக்கப்புறம் ஊர்ல எல்லாருமே அவன ராசி இல்லாதவன் தான் சொல்ல போறாங்க அப்படின்னு மாதிரி சோகமா நம்ம ஹீரோவோட கதவை தட்டி வாடா சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட இன்னும் கோவம் தனியில. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, அவ இல்ல அப்படின்னா உலகத்துல வேற பொண்ணே இல்லையா, என்னோட ஃபர்ஸ்ட் நைட் அவ கூட இல்லைன்னா என்னடா, இன்னைக்கு என்னோட முதல் இரவு நடந்தாகும் அப்படின்னு மாதிரி வீட்டுக்குள்ள, அதாவது இவரோட ரூமுக்குள்ள போறாரு. இவரோட பெரியப்பா வீடு எல்லாத்தையும் கொடுத்துருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு இழு இழுக்கிறாரு. அது கூடவே கொஞ்சம் நாட்டு சாராயம் இருக்கும், அதை எடுத்து குடிச்சிட்டு அங்கிருந்து வேகமா வண்டியில போக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. நம்ம நண்பனோட கல்யாணம் நின்று போச்சு, அவனுக்கு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டானே, இதுல இந்த புலியை வேற தேடணுமே சுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவரு வேகமா வந்து ஒரு லேடியோட வீட்டு கதவை தட்டி உடனடியா எனக்கு தேவைப்படுது கிடைக்குமான்னு கேட்க, அவங்க நான் வீட்டுக்கு தள்ளி இருக்கேன், ஒரு 3 நாள் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அங்க இருந்து கதவை சாத்திக்கிறாங்க. இவர் வேகமா வேற ஒரு இடத்துக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இவரோட போலீஸ் நண்பரும் பாத்தீங்கன்னா இவருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, இன்னமும் எடுத்த பாடு இல்ல. அப்பதான் பின்னாடி இருக்க ஒரு லேடி பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு மாதிரி சில கொஸ்டின்ஸை கேட்கறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ இவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி அப்ரோச் பண்ணிருப்பாரு. இவங்களுக்கு தன்னோட வேலை முக்கியம் அப்படின்னு மாதிரி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புன ஹீரோவை காமிக்கிறாங்க. வேற ஒரு நபர் கிட்ட வண்டியை நிறுத்திட்டு எனக்கு உடனடியா ஒரு பொண்ணு தேவை, நீங்க ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்க அந்த நபரோட மனைவி ஓடிதான் போயிட்டு இருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்போ அதாவது என்ன ஆனாலும் சரி உனக்காக ஒரு பொண்ணு நான் ரெடி பண்ணி தரேன் அவர் ஒரு பக்கம் கிளம்புறாரு. அந்த ஹீரோவும் எனக்கு உடனடியா பொண்ணு தேவை, இவன் என்ன ரெடி பண்ணிட்டு வரேன்னு கிளம்புறானே அப்படின்னு மாதிரி யோசனையில வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு லேடி கையை போட்டு நிறுத்துறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தேன், என்னோட கார் பஞ்சர் ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேட்க இவரை இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்க, இது காட்டு பகுதி வேற, அதனால யாருமே இல்லமா அப்படின்ற ஒரு பதில கொடுக்குறாரு. இதுக்கு அவங்களோட ரிப்ளை என்ன அப்படின்னா எனக்கு ஒரு நாள் மட்டும் தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்குன்னு சொல்ல இந்த நபர் இப்போதைக்கு இருக்கிற வெறியில அவங்களை மேலேயும் கீழேயும் பாக்குறாரு. ரொம்ப புடிச்சு போயிருது. எந்த நோக்கத்துல கூப்பிடுவாருன்னு தெரியல. வாங்க அவர் ஹோட்டல்ல காட்டுற அப்படின்ற மாதிரி இவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா இவருக்காக ஒரே ஒருத்தர் மட்டும் காத்துக்கிட்டு இருப்பாரு. இவரை பார்த்தது ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுது. கூட ஒரு பொண்ணு இருக்காங்க, என்ன ஏது அப்படின்றது புரியல. அமைதியா நின்னுகிட்டே இருக்க அவன் நம்ம ஆபீஸ் பாய் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க உள்ள போங்கன்னு சொல்லி அங்க இருக்க சரக்க மேலும் மேலும் குளிச்சுக்கிட்டே இருக்காரு. சரக்குல மிதந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு தோரணை கட் பண்ணி இவங்க உள்ள போறாங்க. அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்து பரவாயில்லையே எல்லாம் பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க, ஆமா உங்களோட பேர் என்னன்னு கேட்க இவர் பொய்யான ஒரு பேரை சொல்றாரு. அண்ட் உள்ள போய் இவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்களோட உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல டாட்டூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்ததும் இவருக்கு ஒரு மாதிரி பயங்கரமா டெம்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து வீட்டுல இருக்க இன்னொரு பையன் வந்து ஆனா என்னென்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்க கடுப்பாயிட்டு முதல்ல நீங்க இருந்து கிளம்ப எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிவிட உள்ள இருக்க லேடி பயங்கரமா குளிருது, அதாவது சரக்கு கிடைக்குமான்னு கேக்குறாங்க. இவர் ஒரு சரக்கு வச்சிருப்பாரு, ரெட் கலர்ல இருக்கும், அந்த சரக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க 2 பேரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அவங்க 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன்ல போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு மனசு விட்டு எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா ஓப்பனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவரும் அவங்களை அடைஞ்சாகணும் அப்படின்ற உள்நோக்கத்திலே அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணா இவரோட நண்பரான போலீஸ் ஆபீசர் போன் பண்ண இந்த வாட்டி இவர் போன் எடுத்து பேச ஆரம்பிக்காரு. டேய் எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுடா, அவ இல்லனா என்ன இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்னு சொல்லி போனை கட் பண்ண இந்த போலீஸ் ஆபீசரும் பரவாயில்லையே ஒரு பொண்ணை தேத்திட்டு இருக்கான், அந்த பொண்ணு கிட்ட அவ ஜாலியா இருக்க போறான்னு சொல்ல அந்த பக்கத்துல இருக்க லேடியை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு யோசனை. கட் பண்ணா கெஸ்டா வந்திருக்க லேடி குளிக்கணும் அப்படின்னு மாதிரி ஆசைப்படுறாங்க. வீட்டுக்கு வெளியில பாத்ரூம் இருக்கு இல்லையா, அங்க கூட்டு போய் அங்க குளிக்கிற வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. குளிச்சு முடிச்சு வந்ததும் எதுக்காக வீட்டு வெளியில பாத்ரூம் வச்சிருக்கீங்கன்னு பேச ஆரம்பிச்சு வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க அப்பாக்கு இது பிடிக்காது, எனக்கும் வீட்டுக்குள்ள இருந்தா பிடிக்காது அப்படின்ற மாதிரி டாக் போக ஆரம்பிக்குது. இவர் என்ன ரொம்ப சரக்கு கஞ்சா அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருக்கா இல்லையா, முதல்ல சரக்கு வாங்கி அடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி அவர் வச்சுக்கிட்டு இருக்க வீடை வாங்கி அடிக்க இவங்க மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிக்குது. கட் பண்ணி வீட்டுக்குள்ள போக நம்ம ஹீரோ ஒரு பொய்யான பேரை சொல்லிதான் இவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்த அந்த லேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த செட் எல்லாத்தையும் பார்த்தேன், உள்ள இன்விடேஷன் இருக்கிறதையும் பார்த்தேன். சோ உங்களோட கல்யாணம் நின்று போயிடுச்சு, அதனால தானே இந்த சோகோ அப்படின்ற மாதிரி இவருக்காக ஒரு புது சரக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சரக்குல பயங்கரமான போதை ஏற ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவர் கல்யாணம் வேணாம் அப்படின்றவ முதல்ல சொல்லியிருக்கல, இப்ப வந்து நிறுத்தினா என்ன அர்த்தம், நான் எப்பயுமே தனியா இருந்து பழகிட்ட, ஒரு தொலை வரப்போகுது அப்படின்னு மாதிரி ஆசைப்பட்டேன், எனக்கு ராசியே இல்ல, நான் எங்க போய் இதெல்லாம் அழுவுறது அப்படின்னு மாதிரி பயங்கர கோபமா கத்த ஆரம்பிக்கிறார். இவங்களுக்கு என்ன பேசி சமாளிக்கிறது அப்படின்னு புரியல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் சொல்ல இவரோட ரிப்ளை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது தான். இதை கேட்டது இவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. என்னங்க நீங்க இவ்வளவு இது ஒளி ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போக அந்த சமயம்னு பார்த்து
அடுத்து இவர் ஒரு நபர்கிட்ட பொண்ணு ரெடி பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அந்த நபர் கூப்பிட்டாரு. வீட்டுக்கு வெளியில போய் பேச ஆரம்பிக்க அவர் பொண்ணு ரெடியா இருக்கு வாயா போகலான்னு சொல்ல, இல்லனா அந்த மூட்ல நான் இல்ல, நீங்க எனக்கு உதவுன வரலையும் போதுன்னு சொல்ல இந்த மனுஷன் செம்ம கடுப்பாயிடுறாப்புல. டேய் தேடி அலைஞ்சு அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்கா, எனக்கு அது அக்கா மாதிரிடா, என்னால போக முடியாதுடா, நீ பயங்கர போதையில தானே இருக்க, பெருசா என்ன பண்ணிட போற, வாடா கொஞ்சம் போயிட்டு வந்துடலான்னு சொல்ல செம்ம கடுப்பாயிட்டாரு. என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது நான் வரலடா அப்படின்னு ஒரு சட்டையை பிடிச்சி அனுப்பிவிட பயங்கர கடுப்புல இந்த மனுஷன் கிளம்பிடுறாப்புல. இவருக்கும் பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு போன விஷயங்களால ஒரு மாதிரி தலைக்கு ஏறிடுது. அந்த மிச்ச வச்ச சரக்க மொத்தமா குடிச்சிட்டு உள்ள போக அவங்க பெட்ல படுத்துக்கிட்டு ஜாலியா சாங் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் அவங்க மேல படுத்து அவங்கள கற்பழிக்கணும் அப்படின்ற மாதிரி இறுக்கி பிடிக்கிறாரு. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு வெளியில ஷாட் போய் அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. வேற ஒரு இடத்துல ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்கள அந்த இடத்துக்கு போறாங்க. அது கட் பண்ணி போத லைட்டா தெரிஞ்சிருக்கிற இவரை காமிக்கிறாங்க. பக்கத்துல அந்த லேடிய காணும். இதனால எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்ற பயம் இவருக்குள்ள ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. பக்கத்துல பாத்ரூம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாரு. அவங்க அங்க இல்லவே இல்லை. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் ரூமுக்குள்ளே வந்து பாக்கலான்னு பார்க்க இவரோட ரூம் அதாவது பெட்டுக்கு பக்கத்துல நிறைய ரத்த கரைகள் இருக்கு. கிட்ட போய் பார்க்க அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. பார்த்தது பயங்கரமான ஷாக். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதறாரு. இந்த விஷயத்த முதல்ல ஒரு நண்பர்கிட்ட சொல்லணும்னு போன் அடிக்க அந்த மனுஷன் அங்க டெட் பாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீசர்ஸ்ல இருக்காங்க. நீ வேற எதையோ சொல்லி எனக்கு குழப்பாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் போன் பண்றேன்னு கட் பண்ண இவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. மறுபடியும் அழுதுகிட்டே நிக்கிறாரு. இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி இவரோட எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதுல அவங்களை புதைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா மனசு வரல, நாம பண்ணது தப்புதான், இதுக்கு நம்ம ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பேசாம போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி எஸ்பிக்கு போன் அடிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இங்க ஒரு கிரைம் நடந்திருக்கு, வேகமா வர முடியுமான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இவரோட நண்பர் வண்டியில வந்துகிட்டே இருக்காரு. இவரோட நண்பரை பார்க்கணும், அங்க ஏதாவது தப்பு நடக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி பின்னாடியே உட்காந்துகிட்டு இருக்க லேடியும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இவர் எதுவும் பேசல. அவனாச்சு தப்பு பண்றதாச்சு, நீ அமைதியாவான்னு சொல்ல எஸ்பி போன் அடிக்கிறாரு. என்னையா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இவன் அவனை செக் பண்ண முடியுமான்னு கேட்க, ஐயா நான் போறேன், ஒன்னும் இருக்காது, அவ கல்யாணம் நின்று போனதால இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண இந்த சரி இவரை காமிக்கிறாங்க. அழுதுகிட்டே இருந்தவர் எழுந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த டெட் பாடியை காணும். இவ்வளவு நேரம் வரல இவங்கதான் இருந்தது, இப்ப காணாம போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி லைட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்க்க கிடைக்கவே இல்லை. அதுல ஒரு புதர் மாதிரி இருக்கு. அந்த புதருக்குள்ள லைட் அடிக்கும் போது ஊர் மக்கள் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா புலி, அந்த புலி இவர் கண்ணு முன்னாடி இருக்கு. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மாதிரி இவர் நின்னுகிட்டே இருக்கு. அந்த புலி எதுவுமே பண்ணாம அங்க வந்து ரிட்டர்ன் போயிடுது. இவரும் அழுதுகிட்டே கல்யாணத்துக்காக அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போறாரு. மோதிரம் எல்லாம் போட்டிருப்பாங்களே அதை அவுத்து போட்டுட்டு வாழ்க்கைய முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார். கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில இவரோட நண்பர் வேக வேகமா ஓடி வந்து என்னடாச்சு எங்கடா அந்த பொண்ணுன்னு கேட்க அந்த பொண்ணோட பாடியை காணும். கடுப்பாரு, டே பொண்ணை கூட்டு வந்தேன்ற கொலை பண்றேன்ற இப்ப காணோன்ற என்னடா பண்ணி வச்சிருக்க, உள்ள போய் பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்க அங்க பொண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. நம்ம ஹீரோ ரத்தம்லாம் இருந்தது இல்லையா அது எல்லாத்தையும் காட்டலான்னு போக அதையும் அங்க காணும். இதனால இவருக்கு என்ன பேசுதுன்னு தெரியாம நின்னுகிட்டே இருக்காரு. வீடு முழுக்க சுத்தி பார்த்தாச்சு, ஒரு பொண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இங்க இல்லடா, இது எல்லாமே நீ கற்பனை தாண்டா பண்ணிருப்ப போல அப்படின்னு மாதிரி இவரை தேத்தி விட கட் பண்ணி இவர் மேல கன்சர்னா இருக்க லேடி இருக்காங்க இல்லையா அவங்கள காமிக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு நிறைய முறை கல்யாணம் நின்னுகிட்டே இருந்தது. பாவம் அம்மா வேற மனநல பாதிக்கப்பட்டவங்க. ஊர்ல எல்லாருமே இவரும் அந்த மாதிரிதான் அவங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பக்கத்துல ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த இவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு இவர் பாத்துக்கிட்டு இருக்க டாக்டர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. அந்த பொண்ணோட பேரையும் சொல்லி பாக்குறாரு. எங்க தேடியுமே கிடைக்கல. மேபி அது எல்லாமே உங்க கற்பனையா இருந்திருக்கலாம், இது எல்லாமே விட்டு தள்ளுங்கன்னு சொல்ல ஹீரோட நண்பரும் அன்னைக்கு பாத்துருப்பா இல்லையா அவரை கூப்பிட்டுட்டு இவரும் தான் சார் பார்த்தான், அந்த பொண்ணு எப்படி இல்லாம போயிடு எனக்கு நம்பவே முடியலன்னு சொல்ல மேபி அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு நடந்த சம்பவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு உன்னோட வாழ்க்கையை பார்க்கறது தான் நல்லதுன்னு சொல்ல ஆனா இவரோட மனம் ஏத்துக்க தயாரா இல்ல. நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அது நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கே அப்படின்னு மாதிரி வேளாங்கண்ணிக்கு இவர் குடும்பத்தோட டிராவல் பண்றாரு. அங்க இருக்கிற கடவுளை வேண்டி இந்த தப்புல இருந்து எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்காதா அப்படின்னு மாதிரி நின்னுகிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஒரு போன் வருது. ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு ரேப் கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு, அது ஒரு பொண்ணோட பேர்ல பதிவாயிருக்குன்னு அந்த பொண்ணு பேரை சொல்ல இவருக்கு பயங்கர சந்தோஷம். நாம பண்ண தப்புக்கு நமக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு மாதிரி. அம்மா நீங்க எங்க இருக்கீங்க, நான் எங்க வந்து சரணடையணும்னு மட்டும் சொல்லுங்கம்மான்னு சொல்ல போனை வாங்கி அந்த லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரோட மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷங்கள். அவங்க சாகல, அவங்க கூட ஒரு முறை பேசிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும், உங்களை நேர்ல வந்து பார்க்கணும், அன்னைக்கு பண்ணது எல்லாமே என் வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு நினைச்ச விஷயங்கள் என்ன நீங்க மன்னிச்சாகணும் அப்படின்னு மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்க உனக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஒன்னும் தெரியாது, நான் சொல்றத கேக்குறியா அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன விஷயத்த ரிவீல் பண்ணாங்க. இவர் மேல வந்து விழுந்திருப்பார் இல்லையா ஃபுல் மட்டை. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு இவர் ஒரு மாதிரி கடுப்புல இருக்காருன்னு
புரிஞ்சிட்டு இருக்கும். அதனால அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சரக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அது ஹை லெவல் ஆல்கஹால். குடிச்ச உடனே மட்டை, சோ மேல விழுந்தது மட்டை. இதனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயுது. என்னையே நீ இப்படி பண்ணிட்டியா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு ஒரு ரெட் கலர் சரக்கு இருந்தது இல்லையா, அதை ரத்தமா ஊத்தி இவங்க சாகுற மாதிரி ஆக்டிங்க போட்டிருப்பாங்க. இவர் வெளியே தேடி போகும்போதெல்லாம் இவங்க உள்ள பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் மேலும் வலுவூட்டணும் அப்படின்னு தான் அவங்க டிசப்பேர் ஆயிட்டாங்க. சோ இத்தனை நாள் கழிச்சு இப்ப பேசுறதுக்கான காரணம் அந்த தப்பு பண்ண தைரியமா வந்துட்டார் இல்லையா. சோ அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இவ்வளவு நாளும் நீ அனுபவிச்ச விஷயங்கள்னு சொல்லி சிரிக்க, இவர் நான் அப்ப தப்பு பண்ணல, அதுவே போதும் எனக்கு, அந்த சந்தோஷத்தோட மிச்ச காலத்தை நான் வாழ்ந்துருவேன், உங்களை ஒரே ஒரு மட்டும் பார்க்க முடியுமான்னு கேட்க அவங்க பாத்தீங்கன்னா ஜெயில இருப்பாங்க. இந்த விஷயத்த நமக்கு தான் காமிப்பாங்க. அவர்கிட்ட அவங்கள பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் நான் அவங்கள பார்க்க வருவேன். ஆனா அன்னைக்கு நம்ம மனசு விட்டு பேசிக்கலாம், இது என்னோட போன் கிடையாது, இனிமேல் போன் பண்ணாதீங்கன்னு கட் பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்க வார்டன் கிட்ட போனை கொடுக்குறாங்க. சோ இவங்க ஜெயிலுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காண்டம் தயாரிக்கிற ஃபேக்டரியில தான் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஒரு நபர் கூட இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அது மூலமா ஜெயிலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ போதையில இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஆனா அவருக்கு அப்ப ஞாபகம் இல்லை. அங்க இருக்கிற வார்டன் கிட்டயும் நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், ஆனா அது அவருக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சிரிப்போட நிக்க கட் பண்ணி ஒரு 2 கிறிஸ்மஸ் முடிஞ்சு காமிக்கிறாங்க. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ட் வீட்டுக்குள்ள ஒரு பாத்ரூமும் கட்டிட்டாரு. கல்யாணம் பண்ணது யார பாத்தீங்கன்னா இவர் மேல கஞ்சானா சுத்திக்கிட்டு இருந்தாங்களே ஒரு லேடி போலீஸ், அவங்க தான். சோ அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தீர்மானத்தோட தான் இவர் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. இது கூட இவரோட நண்பரும், உங்க கல்யாணம் அமைஞ்சதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான், எனக்கு எப்ப ட்ரீட் வைக்க போறேன் அப்படின்னு மாதிரி போன் பண்ணி பேச இவரு சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் பார்க்கலாம், இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி, நாங்க அதை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி 2 பேரும் வண்டியில ஜாலியா கிளம்புறாங்க. கட் பண்ணி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க.